ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் முத்துகிருஷ்ணன் ராமானுஜதாசன். இன்றைக்கு ராமானுஜ நூற்றந்தாதியில் அடியேன் 59வது பாசுரத்தை சேவிக்கப் போகின்றேன். அதனுடைய எளிய விளக்கத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அடியனுக்கு தெரிந்தவாறு கூறுகின்றேன். பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்பாக குருவாச்சாரியர்கள் திருவடிகளை சேவித்துவிட்டு பாசுரத்திற்கு செல்வோம். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜிஆர் சுவாமி திருவடிகளே சரணம். ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம். பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம். என் தாய் தந்தையர் திருவடிகளே சரணம். பாசுரம் 59. கடலளவாய திசையட்டு நல்லாம் களீருளே மிடை தரு காலத்திராமானுசன் மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துரத்திலேனேல் உயிரை உடையவன் நாரணன் என்றறிவாரில்லை ஒற்றுணர்ந்த கடலளவாய திசை அட்டினொல்லாம் களீருளே மிடை தரு காலத்து ராமானுசன் மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துரத்திலேனேல் உயிரை உடையவன் நாரணன் என்றறிவார் இல்லை ஒற்றுணர்ந்த. இந்த பாசுரத்தின் எளிய விளக்கத்தை நமது திருவரங்கத்தமதனார் அழகாக தமிழிலும் கூறியுள்ளார் என்பதை இப்போது பார்ப்போம். அதாவது, கடலளவாய திசை எட்டினுள்ளும் கலியிருளே அப்படின்னா, கடல் அளவுக்கு பரந்த 8 திசைகளிலும் கலியுகத்தின் இருள் சூழ்ந்திருந்த அந்த காலத்திலே நமது எம்பெருமானார் 4 வேதங்களின் பிரகாசமான ஒளியால் அவற்றையெல்லாம் விரட்டி அகற்றவில்லை எனில் நாம் இன்றைக்கு இந்த திவ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருந்திருக்காது. அதாவது, அவர் உயிர்களை தன்னுடையாக கொண்டு, அதுதான் இந்த பாசுரத்தில் சொல்லுகிறார். மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துரத்திலேனேல் உயிரை உடையவன் நாரணன் என்றறிவாரில்லை உற்றுணர்ந்தே. அந்த உயிர்கள் தன்னுடையவையாக கொண்டுள்ளார். பரமன் நாராயணன்தான் என்ற உண்மையை உணர்ந்து மக்களுக்கு அறிவுறுத்தினார். இந்த மாதிரி யாருமே அறிவு கூறாமல் இருந்திருந்தால், நமது எம்பெருமானார் கூறியபடி செயல்படாமல் இருந்தால் நாராயணன் யாரென்றே தெரியாமல் போயிருந்திருக்கும். இப்பொழுது நாராயணன், நமது எம்பெருமான் சிவன் நாராயணனே தலையாய பகவான், அவனே நம்மளை காப்பாற்றும் தெய்வம் என்று காட்டி கொடுத்தவர் நமது எம்பெருமானார். அவர் திருவடி நினைவாக அவருடைய மந்திரத்தை சொல்லி, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ அப்படின்னு சொல்லி அவர் மந்திரத்தை சொல்லி நாராயணனின் திருவடியை நினைத்து செயல்பட்டால் நம்மளை எந்த மாதிரியான கஷ்டங்களில் இருந்தும் அவன் காப்பான். ஸோ, இந்த பாசுரத்தின் எளிய விளக்கத்தை இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் கூறினால், அதாவது, if we are going to explain about this poem in English, during the age of Kali, when darkness, that is ignorance and false path, spread across all the 8 directions as vast as the ocean, if Ramanuja had not dispelled that darkness with the radiant light of the 4 Vedas, then no one would have truly realized and understood that Sriman Narayanan alone is the Supreme Lord, the Master of all souls. So, he is the head of God. So, without Ramanuja's support, and he is very much dedicated to spread all those things to our people, that is Sriman Narayanan is our head of the Supreme God, Supreme Lord.
one who is going to help us and protect in our routine and professional life. Whatever we do good, we will get because of his anugraham. So we always should pray of Sri Ramanujar Trivadi and chant his mantra, that is Srimade Ramanujaya Namaha. Srimade Ramanujaya Namaha. So in this mantra is having very much powerful. So Ramanuja will come directly and he will help us from the very big hurdles. Whatever problem if we are going to face, he will protect us and he will help us to safeguard. So I am requesting you all to pray Sri Ramanuja Trivadi and have his anugraham. So Uyya Ore Vadi, Udayavar Vadi. Like this I used to say every Pasuram chanting. So kindly follow this and everyone should get Sri Ramanuja Anugraham and everyone should become devotees of Sri Ramanuja. So our Sri Vishnu Bhagavan will take care of us if we are under the feet of Sri Ramanuja. So kindly follow this. Srimade Ramanujaya Namaha. Adiyan Muthukrishnan Ramanuja Dasan. Thank you.